வணக்கம் மக்களே. நடிகர் விஜயகாந்தை வைத்து ஜெயலலிதா ஆடிய அதே கேம். நடிகர் விஜயை வைத்து எடப்பாடி பழனிசாமி ஆடும் ஸ்மார்ட் ஆட்டம். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்திய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒன்றுனே சொல்லலாம். அதே போன்ற வரலாற்றை மீண்டும் விஜயை வைத்து செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்றே தோன்றுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதுக்காக நடிகர் விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 48 மணி நேரமாக அதிமுக டாப் தலைகள் சிலர் நடிகர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் நடிகர் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக பேசியுள்ளார். குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அப்போது கூட்டத்துக்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்திய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒன்றினே சொல்லலாம். அதே போன்ற வரலாற்றை மீண்டும் நடிகர் விஜயை வைத்து செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றே தோன்றுகிறது. அதாவது நடிகர் விஜயகாந்த் உதவியுடன் 2011 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வென்றார்கள். பின்னர் அதே விஜயகாந்த் கட்சி எம்எல்ஏக்களை உடைக்கும் அரசியலும் ஜெயலலிதா அவர்கள் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டு 10.5% வாக்குகளை பெற்றது. இதைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி வாகை சூடியது என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இந்த தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து பெரும் தோல்வியை சந்தித்தது. எனினும் அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கும் எதிர்க்கட்சியான தேமுதிகவுக்கும் இடையிலான கூட்டணி சட்டப்பேரவையில் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒருவேளை நடிகர் விஜய் எதிர்காலத்தில் அதிமுகவிற்கு எதிராக திரும்பினால் ஜெயலலிதா தேமுதிகவை உடைத்தது போல தாவேகாவை உடைக்கும் எல்லைக்கும் கூட எடப்பாடி பழனிசாமி செல்லலாம் என்றே அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.